பேப்பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி எஸ்கேப். இதை எழுதினவங்க கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்ட். இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரி July 1, 1995 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஒரு நான் லைனர் நரேட்டிவ் பேட்டர்னில் தான் இதை வந்து எழுதியிருப்பாங்க. இது வந்து கேத்ரினோட பிளிஷ் அண்ட் அதர் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரியில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரு கப்பல் இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே நேம் மென்ஷன் பண்ணல, அன்னேம்டு, ஜஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரோட மென்டாலிட்டி என்ன மாதிரி இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது மென் அண்ட் விமனோட மென்டாலிட்டி என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது, 90s அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரி வழியாக ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த கான்வர்சேஷன் தான் மெஜாரிட்டி ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அந்த சுற்றி இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ஒரு சின்ன ஈவெண்ட் தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற மீனிங் வந்து அவ்வளோ டீப்பாக இருக்கும். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும்போதே இப்போ வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இவங்க போகக்கூடிய அந்த ட்ரெயின் ட்ராவல் போகணும். இவங்க ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க போக வேண்டிய அந்த ட்ரெயின் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து அவரையே ப்ளேம் பண்ணிக்கிறாரு. என்னோட மிஸ்டேக் தான், நான் தான் இந்த ட்ரெயின் மிஸ் ஆகிறதுக்கு காரணமாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, அந்த ஹோட்டலில் வந்துட்டு இவங்க பில் பே பண்ணிவிட்டு அவங்க ரிமைனிங் பைசா தரணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க தானே போய் கேட்டிருக்கணும், தரணும் அப்படின்னு சொல்லி இவங்க தான் கேட்டிருக்கணும். இவங்க கேட்காம அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 2 o'clock ட்ரெயின் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிளம்பியிருக்கணும். பட் அவங்க கிளம்பாமல் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான் அங்கே டிலே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குவார். என்னால் தான் ஹோட்டலில் வந்து லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஹோட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறமும் இங்கே ஸ்டேஷனுக்கு வந்து அவங்களோட லக்கேஜ் எல்லாத்தையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதை ஃபஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தா உடனே ட்ரெயினை பிடிச்சிருக்கலாம், ஓடி போயாவது ட்ரெயினை பிடிச்சிருக்கலாம். பட் இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே உங்களோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லி ஒய்ஃபும் அவரை ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவருமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆமாம், என்னால் தான் இது ஆயிடுச்சு, ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் மைண்ட் செட்டில் ரொம்ப நர்வஸாக இருக்கிறாங்க. அந்த டைமில் இப்போ அந்த ஸ்டேஷனில் இருக்கும்போது அவங்கள தாண்டி ஒரு ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே ரொம்ப சியர்ஃபுல்லாக நிறைய குழந்தைங்க எல்லாமே இருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. அதை பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது இவளுக்கு வந்து இரிட்டேட் ஆக தான் செய்யுது. ஏன்னா அவளோட ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டா இல்லையா, மற்றவங்க எல்லாரும் போகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு இரிட்டேட்டடான ஒரு மைண்ட் செட்டில் தான் அவள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறா. இப்போ அவளோட ஹஸ்பண்டும் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா, ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த ட்ரெயின் எப்போ, இவங்க போக வேண்டிய அந்த லேண்ட்மார்க்குக்கு வந்து நெக்ஸ்ட் எப்போ ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த போர்டில் வந்து ரெண்டு பேருமே அப்படியே கீனாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தென் நிறைய பீப்புள் அங்கங்கே கேதர் ஆகிருக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் எப்பவும் பிஸியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் எல்லாருமே அங்கங்கே இருக்கிறாங்க. அந்த டைம் இவளுக்கு ரொம்பவே ஹெட்டேக்காக இருக்குது. இவங்க சடனாக சைடில் பார்க்கும்போது ஒரு லேடி வந்து ஒரு குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுமே ரொம்ப அப்படி டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு பெயின் இருக்கும். இருந்தாலும் இவங்களுக்கு இப்போது இருக்கிற அந்த பெயின் வந்து இங்கே இருக்கிற எல்லாரை விடையும் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு பெயின் மாதிரி அந்த லேடி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க. அப்படி தான் அந்த பேபியை வச்சுருக்கிற அந்த அம்மாவையும் பார்க்குறாங்க. இப்போ அந்த ஒய்ஃப் வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு அழுக வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ கோவத்தில் இருக்கிறாங்க. அவங்க பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ஒரு பவுடர் பஃப் இருக்குது. அந்த பவுடர் போடுறதுக்காக குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பஃப் இருக்குது. தென் ஒரு ஸ்டிக் வச்சுருக்குறாங்க. பண்டல் ஆஃப் லெட்டர்ஸ் வச்சுருக்குறாங்க. தென் சீட்ஸ் மாதிரி சில இது இருக்குது. தென் ஒரு ஒயிட் ஐவரி டேப்லெட்ஸ் இருக்குது. ப்ரோக்கன் சிகரெட்ஸ், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருக்குறாங்க. இது எல்லாத்தையும் தூரத்தில் இருந்து ஹஸ்பண்ட் வந்து வாட்ச் பண்ணுறாரு. வாட்ச் பண்ணிவிட்டு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவ எதுக்காக இவ்வளோ திங்ஸை எடுத்துகிட்டு வரா, எஜிப்தில் அவளை பரி பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் இதெல்லாம் சேர்த்து போட்டால் பரி பண்ண போகிறோம், எதுக்கு இவ்வளோ திங்ஸை இவ எடுத்துகிட்டு வரா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இது வந்து நம்ம லைஃபோட கம்பேர் பண்ணலாம். லைஃப்பில் வந்து எவ்வளோ தான் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ ப்ரீஷியஸான திங்ஸ் எல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சுருந்தாலும், லாஸ்ட்டாக நம்ம போகும்போது நம்மக்கிட்ட எதையுமே நம்ம கூட சேர்த்து வச்சு நம்ம கொண்டு போக முடியாது இல்லையா. எவ்வளோ பெரிய லக்ஸூரியஸான ஒரு லைஃப் நம்ம லீட் பண்ணாலும் போகும்போது நம்ம எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. எப்படி வந்தோமோ அந்த மாதிரி தான் நம்ம போக போகிறோம். ஸோ நம்மளோட டெஸ்டினியை நோக்கி நம்ம போகும்போது இவ்வளோ இது நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டாம். அப்படி எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் அது நம்ம மற்றவங்களுக்கு பண்ண அந்த குட் டீட்ஸாக இருக்கலாம். அந்த குட்னஸை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். மற்றபடி திங்ஸ் மேலே நம்ம நிறைய அந்த அட்டாச்மெண்ட், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க வேண்டாம் அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து அவள் வச்சிருக்கிறா. இது எல்லாத்தையும் பேக்கில் வச்சு அது எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்கிறா. தென் இவர் நினச்சி பார்க்குறாரு, அவங்க வீட்டிலேருந்து வரும்போது வீடு கொஞ்சம் மோசமான ஒரு கண்டிஷனில் தான் இருந்துச்சு. பக்கத்து வீட்டாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் ஒஸ்ட்டான ஒரு கண்டிஷனில் தான் இருந்துச்சு.
நிறைய ஃப்ளார்ஸ் எல்லாம் அவங்க வீட்டில் இருக்கும், ஹாஃப் நேக்கடான ஹென்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம்ம இங்கே வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறாரு. இப்போ ட்ரெயினை மிஸ் பண்ணியாச்சு, ஸோ வேறு வழி இல்லை அப்படின்றதுக்காக ஒரு கேரியேஜில் ஏறுறாங்க. ஹார்ஸ் வச்சு முன்னாடிலாம் குதிரை வண்டி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வண்டியில் ஏறுறாங்க. 2 பேரும் ஏறினதுக்கப்புறமா ஏறின நேரத்துல இருந்து இந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறா. அவளுக்கு வந்து பிடிக்கவே இல்லை, இந்த ஜேர்னி சுத்தமாக பிடிக்கல. ஸோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறா. ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப வெயில் அடிக்குது, எனக்கு எதுவுமே பிடிக்கல, உங்களால் தான் எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லி பேசிகிட்டே வரா. இவனுக்கு ஒரு பக்கம் கில்ட்டாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் இவனுக்கு இரிட்டேட் ஆகுது. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சரி ஓகே அவளை வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்றதுனால அவங்களோட லக்கேஜஸ் எல்லாத்தையும் இவங்க உட்கார்ந்துருக்கிற அந்த இடத்துக்கு முன்னாடி அந்த டிரைவர் இருப்பாங்க இல்லையா, அவங்க பக்கத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கிட்ட ஒரு பெரிய சைஸ் அம்பர்லா ஒன்று இருக்குது. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து அந்த அம்பர்லாவை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாமே, அப்போது உனக்கு வந்து சன்லைட் மேலே படாது. ஸோ அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அது வந்து கவர்டாக இல்லை, ஃபுல்லாக கவர் ஆகாமல் ஓப்பனாக தான் இருக்குது. ஜஸ்ட் இவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கே தவிர அது கவர் ஆகலை. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சன் உன் மேலே படக்கூடாது, டஸ்ட்டு படக்கூடாது அப்படின்னா நீ அந்த அம்பர்லாவை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும்போது, ஸோ இவர் வந்து அதை எடுத்துட்டாரு. அதை எடுத்து இவகிட்ட நீ யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இவ கோவத்தில் இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சைடில் வச்சிடுறா. அவள் அதை யூஸ் பண்ணலை. அவள் இன்னுமே அப்செட் ஆகிட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அகெயின் அவள் ஒவ்வொன்றா கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறா. எனக்கு இங்கே போகிற பாதையெல்லாம் பிடிக்கல, எங்கே பார்த்தாலும் டஸ்ட்டாக இருக்குது, எல்லா இடமும் எனக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடம் போக போக ஒவ்வொரு விஷயத்தை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கிறா. இப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, வழியில் இவங்களோட வண்டி போயிட்டுருக்கிற அந்த வழியில் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க வந்து நின்றுட்டுருக்குறாங்க. அந்த சில்ட்ரன்ஸ் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே இருக்கிறாங்க. சன் ப்ளீச்டு ஹேர், கொஞ்சம் ஃபேடான கலரில் பெயில் கலரில் ஹேர் இருக்கிற கேர்ள்ஸும் இருக்கிறாங்க. அதே மாதிரி பாய்ஸ் வந்து சோல்ஜர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேப்ஸ் வியர் பண்ணிவிட்டு பாய்ஸ் எல்லாருமே சின்ன சின்ன பசங்க. ஸோ அந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் அந்த ரோட் சைடில் நிற்கிறாங்க. இவங்க வண்டி கரெக்டாக அங்கே வரும்போது அந்த குழந்தைங்க எல்லாம் நல்லா சத்தம் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய ஃப்ளார்ஸ் கையில் வச்சுருக்காங்க. வித்தியாசமான லிலாக், க்ரீனரி, ஒயிட், ஸ்னோ பால்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸில் நிறைய ஃப்ளார்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த வண்டி கரெக்டாக கிராஸ் ஆகும்போது அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கையில் இருந்த ஒரு பஞ்ச் ஆஃப் மேரி கோல்டு எடுத்து அந்த கேரியேஜில் தூக்கி வீசுகிறாங்க. அது கரெக்டாக அவளோட மடியில் வந்து விழுது. இதை பார்த்த உடனே இவளுக்கு இரிட்டேட் ஆகிடுச்சு. ஸோ இவன் வந்து அவள் ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, சரி ஓகே அந்த குழந்தைங்க சந்தோஷமாக தூக்கி போடுறாங்க, சரி ஃப்ளார்ஸை தானே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது மணி ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனோட பேண்ட்டில் அவனோட வாலெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க ட்ரை பண்ணும்போது அவள் ஒய்ஃப் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறா. நீங்கள் எதுக்கு மணி கொடுக்கணும், இவங்க எல்லோரும் இப்படி மங்கீஸ் மாதிரி அங்கேருந்து கத்திட்டு இருப்பாங்க, இந்த பெக்கர்ஸ்க்கு நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுக்கணுமா, இவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க, இதையே ரிப்பீட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மணி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம போய் சேர்ற வரைக்கும் நம்ம பின்னாடியே ஓடி வருவாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக இந்த மாதிரியான வேர்ட்ஸ், மங்கீஸ், பெக்கர்ஸ், இந்த மாதிரி ரொம்ப சீப்பான வேர்ட்ஸ் சொல்லி அந்த இன்ஃபென்ட் அந்த குழந்தைங்கள வந்து திட்டுறா. ஸோ இதில் அவளோட மைண்ட் செட் தெரியுது இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டான ஒரு மைண்ட் செட் அவளுக்கு இருக்குது. ஸோ இவ திட்டினதுக்கப்புறமா இவனும் மணி கொடுக்கல. என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த ஃப்ளார்ஸை வந்து அந்த கேரியேஜ்லேருந்து வெளியே தூக்கி வீசிடுறா. அதை பார்த்த உடனே அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. அந்த வண்டி கிராஸ் ஆனதும் அந்த குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஷவுட் பண்ணுறாங்க, இவ இப்படி தூக்கி போட்டுட்டாலே அப்படின்னு சொல்லி கோவத்தில். நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த டிரைவர் வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஓகேவா, அவர் எல்லாத்தையுமே கேட்டுகிட்டே தான் இருக்கிறாரு இவங்க பேசுகிறத. ஒவ்வொரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை அவர் வந்து அந்த ஹார்ஸை அடிச்சு அதை வேகமாக ஓட சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இப்போது அந்த கேரியேஜ் வந்து ஸ்டீப் ஹில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மலையை நோக்கி போயிட்டுருக்குது. ஸோ இவங்க மேலே ஏற ஏற இவளுக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஏன்னா போக போக ஹார்ஸோட அந்த ஸ்பீடு வந்து ஸ்லோவாகுது. மலையில் ஏறும்போது கண்டிப்பாக நம்ம இறங்கும்போது ஸ்பீடாக இறங்குவோம், ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அதுவும் வெயிட்டை வச்சுட்டு அது ஏறணும் அப்படின்றப்போ அது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அது ரொம்ப ஸ்லோவாகுது. அது இவளுக்கு இன்னும் இரிட்டேட் ஆகுது. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. அவள் கோவப்படும் போதெல்லாம் இவன் வந்து பொறுமையாக ஆன்சர் பண்ணுறான். இல்லை நம்ம கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறான். இவள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறா. அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, அவகிட்ட ஒரு பவுடர் பஃப் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து வெளியே எடுக்கிறா. எதுக்காக அப்படின்னு பார்த்தா, அங்கே வந்து அந்த டஸ்ட் எல்லாம் இவங்க ரொம்ப தூரம் அப்படி போகும்போது அந்த டஸ்ட் எல்லாம் வேகமாக இவன் மேலே வந்து படும். அவளோட ட்ரெஸ் எல்லாமே அப்படியே டஸ்ட்டால் கவர் ஆன மாதிரி ஆகிரும். அதை பார்த்த உடனே இவளுக்கு இரிட்டேட் ஆகும். ஏன் இவ்வளோ டஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பவுடர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுடர் எடுக்கும்போது அவள் அதை வெளியே எடுத்த உடனே அது டிரைவர் மேலே, இவர் மேலே,
அவளோட ஹஸ்பண்ட் மேலே எல்லார் மேலேயும் படுது. அவங்க எல்லாரும் இதை பெருசாக எடுத்துக்கல, விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போது வந்து இவனுக்கு ஆல்மோஸ்ட் அவளோட சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு, அவள் திட்டிக்கிட்டே இருக்கிறா, கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறா, எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கிறார் இல்லையா. ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவளோட சிகரெட்ஸ் எடுக்கிறாரு. சிகரெட் எடுத்த உடனே இவளுக்கு வந்து சடனாக அவளோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளோட கையெடுத்து கும்பிட்டு அவன்கிட்ட கேட்குறா, நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்டதில்லை. இதை நான் உங்ககிட்ட பெக் பண்ணுற மாதிரி கேட்குறேன். இது வரைக்கும் நான் நிறைய தடவை 100 டைம்ஸ் நான் சொல்லிட்டேன். பட் நீங்கள் மறந்துட்டே இருக்கிறீங்க. இந்த தடவை சொல்லும் போதாவது தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அவன் என்னது அப்படின்னு கேட்கும்போது, இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது தயவு செஞ்சு ஸ்மோக் பண்ணாதீங்க. அது என்னை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்குது. என்னால் இந்த மாதிரி ஒரு ஸ்மோக்கோட ட்ராவல் பண்ண முடியாது. அது வந்து கண்டிப்பாக 2 பேருக்குமே அது அஃபெக்ட் ஆகும். அதனால் ஒன் மோர் டைம், ஒன் லாஸ்ட் டைம் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ளீஸ் பண்ணுற மாதிரி கேட்குறா. இவ்வளோ அவள் ப்ளீஸ் பண்ணுற மாதிரி, இவ்வளோ நேரம் திட்டிகிட்டு இருந்தவ இப்போ ப்ளீஸ் பண்ணுற மாதிரி கேட்ட உடனே இவனே சொல்லிட்டான், சரி ஓகே நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ப்ராமிஸ் பண்ணுறான். இப்போ அவங்க போயிட்டு இருக்கிற நேரம் சடனாக என்ன ஆகுது அப்படின்னா, வண்டி வந்து ரொம்ப ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது, பம்ப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஓவராக ஷேக் ஆனதும் சடனாக அது வந்து மலையில் ஏறிட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஸ்லிப் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். பட் ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி நடக்காமல் வண்டி ரொம்ப வேகமாக கீழே வந்து அந்த பாட்டம் ஆஃப் தி மவுண்டெயினுக்கு வந்துடுச்சு. அது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்பீடாக அந்த ஹார்ஸ் வந்து அந்த பாட்டம் ஆஃப் தி மவுண்டெயினில் வந்துட்டாங்க. கீழே எல்லாமே நல்ல புல்வெளியாக இருக்குது, அந்த இடம் பார்க்குறதுக்கு நல்ல க்ரீனரியாக இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் அது ஒரு ஆக்சிடெண்ட். லக்கீலி அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ ஸ்பீடில் வந்து சடனாக வந்து லாஸ்ட்டில் நின்றோம். அந்த மொமெண்ட் டிரைவரும் சரி ஹஸ்பண்டும் சரி ஓகே எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சந்தோஷமாக சிரிக்கும்போது, இவளுக்கு எப்படி இருக்குன்னா, இப்படி ஒரு சுச்சுவேஷனில் கூட உங்களால் சிரிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி அதுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கோவப்படுவா. என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்தீங்க நின்றுருக்கோம், இப்போ கூட நீங்கள் சிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பா. அவனால் எக்ஸ்பிளைன் பண்ண கூட முடியாது அவன் எதுக்கு சிரிச்சான்னு சொல்லிட்டு. அவள் ஹஸ்பண்ட் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அவள் நோட் பண்ணுறா, ஒரு பெரிய அம்பர்லா வச்சுருந்தா இல்லையா, அது வந்து கீழே விழுந்திருக்கும். இப்போ டிரைவர்கிட்ட இது எங்கே போச்சு, இதில் ஒன்று வச்சனே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டிரைவர் சொல்லுவார், ஆமாம் எனக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு, ஏதோ விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னோடனே இவளும் ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, அப்போ அது கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறா. இவ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. எதுக்காக அப்படின்னா, அது அவள் அம்மா கொடுத்தது. அவள் அம்மா கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவகிட்ட அது ஒன்று தான் இருக்கும். அதனால் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக அவள் பார்த்துட்டு இருந்திருப்பா. இப்போ அது தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்றதும் அவளால் தாங்க முடியாது. ஸோ அதனால் உடனே வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வண்டியை நிப்பாட்ட சொல்லிட்டு அது தேடலாம் அப்படின்னு சொல்லி இறங்கும்போது டிரைவரும் சரி ஓகே நானும் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கும் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவரும் இறங்குவார். ஸோ இப்போது 2 பேரும் இறங்கி தேட போகும்போது இவனும் வர ட்ரை பண்ணுவான். ஹஸ்பண்ட் வர ட்ரை பண்ணும்போது ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, எனக்கு யாரோட ஹெல்ப்புமே தேவையில்லை, நான் மட்டும் தனியாக போய் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் போவாள். இப்போ அவள் தனியாக அங்கே போய் தேடி பார்க்கும்போது இவன் அங்கே பார்க்குறான், ஒரு இடத்த பார்க்குறான். அந்த இடம் ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருக்குது, ஒரு கார்டன் இருக்குது, அந்த கார்டனில் ஒரு கேட் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கே. அவள் போனதுக்கப்புறமா இவனுக்கு ஒரு சைலன்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. இவ்வளோ நேரம் அவன் காது பக்கத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, கண்டினியூஸாக நான்ஸ்டாப்பாக கேட்டுட்டு இருந்த ஒரு சவுண்டு இப்போ இல்லை அப்படின்றப்போ அவனுக்கு பயங்கரமான ஒரு சைலன்ஸை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த சைலன்ஸ் எந்த அளவுக்கு அவனுக்குள்ள ஒரு ஹாப்பினஸை கொடுக்குது, ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்குது அப்படின்றது அவனுக்கு புரிய வருது. ரொம்பவே ரிலாக்ஸிங்காக ஃபீல் பண்ணுறான். அந்த ரிலாக்ஸிங்காக ஃபீல் பண்ணும்போது ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தையே அவன் வெறிச்சு பார்த்துட்டே இருக்கிறான். அந்த கார்டனை பார்க்குறான். ஒவ்வொரு இடத்தையும் ரசிக்கிறதுக்கு அவனுக்கு டைம் கிடைக்குது. அது எல்லாத்தையும் அட்மையர் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குது. ரொம்ப மெலோடியான ஒரு ஸ்வீட்டான வாய்ஸ் சாங் அவனுக்கு கேட்குற மாதிரி ஃபீல் ஆகுது. சடனாக அந்த சாங் வந்து வேறு மாதிரி மாறின மாதிரி, வேறு வாய்ஸ் மாதிரி அவனுக்கு கேட்குது. ஸோ ஒரு சவுண்ட் அவனுக்கு கேட்க ஆரம்பிக்கும் போது அவனுக்குள்ளே ஒரு டார்க்னஸ் வர்ற மாதிரியும், ஏதோ ஒரு விஷயம் அவனை பிடிச்சி அழுத்துற மாதிரியும் அவனுக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப சஃபகேட்டிங்காக ஃபீல் பண்ணுறான். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறான். தென் வெளியே வந்து நார்மல் ஆனதுக்கப்புறம் அகெயின் ஒரு சைலன்ஸ் அவனால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த சைலன்ஸ் அவனுக்கு கொடுக்குற அந்த பீஸ் வந்து அவனால் அதை டிஸ்கிரைப் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு ப்ளசன்டபுளாக இருக்குது. அந்த சைலன்ஸ் அவனை சுற்றி இருக்கும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவன் ஃபீல் பண்ணுறான். இப்போ ஒரு வழியாக அவங்க ட்ரெயினை ரீச் பண்ணிட்டாங்க. ட்ரெயினை ரீச் பண்ணதுக்கப்புறமா ட்ரெயினில் இது நைட் டைம் அவன் அந்த டோர் கிட்ட நிற்கிறான்.
டோர் கிட்ட நிக்கும்போது, இப்போ அவன் டோர் கிட்ட நிக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்டின்னா, அவனோட ஒய்ஃப விட்டு தூரமா இருக்கணும். ஸோ அந்த டோர் கிட்ட நிக்கிறான். அப்போ அவன்கிட்ட சில பேர் கேட்குறாங்க, "ஏன் வாசல்லயே இருக்கிறீங்க? வந்து உட்கார வேண்டியதானே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அவரு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவரோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்க அப்டின்னா, "இல்ல, இல்ல என்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரியான ட்ராவல் தான் பிடிக்கும். ரொம்பவே ஹாரிஃபிக்கா இருக்க ட்ராவல்ல கூட அவரால தான் சிரிக்க முடியும். அதனால அவர் அங்கேயே நின்னு வரட்டும். அவருக்கு அதுதான் பிடிக்கும்." அப்படின்ற மாதிரி, அவரோட ஹேபிட்டே இதுதான் அப்படின்ற மாதிரி இவங்க பதில் சொல்லிருவாங்க. இவர் அத கன்சிடர் பண்ணாம, இவர் அந்த வாசல்லயே நிப்பாரு. டோர் ஓப்பனா இருக்கும். நல்லா நல்லா காத்து வந்துட்டு இருக்குது. ஸோ, அந்த ஃப்ரெஷ் ஏர வாங்கிட்டே அவர் அந்த வாசல் பக்கத்திலேயே ஓப்பனான இந்த டோர்ல ட்ரெயின்ல நின்னுட்டு இருக்கிறாரு. ஸோ, இதில ஏன் எஸ்கேப் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, பார்ட்னர் வந்து எப்பவுமே பேசிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு பக்கம் நம்மளுக்கு இரிட்டேஷன குடுக்கும். என்னதான் பேஷன்ஸ் இருந்தாலும், கன்டினியூஸா அத வந்து டெஸ்ட் பண்ற மாதிரி, அந்த பேஷன்ஸ டெஸ்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில அந்த பேஷன்ஸ் பிரேக் ஆவுறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இவருக்கு அவங்க ஒய்ஃப் வேணும். பட் அவங்க பேசிட்டே இருக்கிறது இவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. ஸோ அதுலேருந்து எப்படா எஸ்கேப் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த எஸ்கேப் அப்படின்றது எப்போ இவருக்கு கிடைக்குன்றதும் இவருக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா ஒரு 5 மினிட்ஸ் அவங்க இல்லாதப்போ, இவர் ரொம்ப ப்ளசன்ட்டா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணாரு இல்லையா? ஸோ அதுதான் ஒரு கிரேட் எஸ்கேப் அப்படின்றது அவருக்கு ஃபீல் ஆகுது. ஒய்ஃப் கூட தான் இருக்கிறாரு. ரிலேஷன்ஷிப்ப பிரேக்கப் பண்ணல. அவங்க கூட இருந்தாலும், அவங்கள விட்டு கொஞ்சம் தூரமா அவங்களோட வாய்ஸ் கேட்காம இருந்தாலே போதும். அவருக்கு வந்து அந்த பீஸ் கிடைக்கும் அப்படின்றது அவருக்கு புரிய வருது. இந்த சஃபகேட்டிங்கான இந்த லைஃப்ல இருந்து அவர் எஸ்கேப் ஆகுறதுக்கான ஒரு லாங்கிங் அவருக்குள்ள இருக்கு. அத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியில எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.